نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عسى أن تكرهوا شيئا فهو خير لكم عسى أن تحبوا شيئا فهو شر لكم والله يعلم وأنتم لا تعلمون. وقال النبي صلى الله عليه وسلم ليس الشديد بالسرعة إنما الشديد الذي يملك نفسه عند الغضب. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ்வின் மீது உண்டாகட்டும். அவருடைய சாந்தியும் சமாதானமும் ஈரோலகத்தின் தூதர் தாஜிதார் மதீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதார்கள், குறிப்பாக இந்த மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம் அனைவர்களின் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் என்று நிலவுகிறது. கணிதத்துடைய அல்லாஹ் நல்லடியார்களே, தயவு செய்து அமர்ந்து இங்கே சொல்லப்படுகிற இன்னும் சிறிது நேரத்தில் இங்கு சொல்லப்படுகிற விஷயங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ் அவர்கள் கேட்டு அதனை தன் வாழ்வில் கொண்டு வருவதற்கு அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் ஒரே ஒரு ஹதீஸை மட்டும், ரொம்ப பேச மாட்டேன், ஒரே ஒரு ஹதீஸை மட்டும் சொல்லிவிட்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அபூ தாவூத் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் 484வது ஹதீஸில் ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு, கவனமாக கேட்கணும். ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. ஆனால் அவர் சஹாபி ஆவதற்கு முன்பதாக ரசூலுல்லாஹி அவருக்கு தெரியாது. ரசூலுல்லாஹி அவருக்கு தெரியாது. யாரும் ரசூலுல்லாஹி அவருக்கு தெரியாது. அந்த சஹாபி இஸ்லாமிற்கு வந்ததற்கு பின்னால் சொல்கிறார்கள், ஒரு மனிதனை நான் பார்த்தேன், ஒரு மனிதனை நான் பார்த்தேன். மக்கள் எல்லாம் அவரிடத்திலே வந்து தங்கள் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்றாங்க, ஏதாவது பிரச்சனை இருந்தால் சொல்றாங்க. அந்த பிரச்சனைக்கு அந்த மனிதர் சில முடிவுகளை சொல்றார், தீர்வுகளை சொல்றார், அறிவுரைகள் சொல்றார். அதையெல்லாம் கேட்டவுடன் அந்த மக்கள் அதனை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்த்தேன். அந்த மனிதர் யார் என்று எனக்கு தெரியவில்லை. அங்கிருந்த மக்களிடத்தில் கேட்டேன், மன்ஹாரா, இந்த மனிதர் யார்? அந்த மக்கள் சொன்னார்கள், ஹாதா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதர் யார் தெரியுமா? இவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னதற்கு பிறகு இந்த மனிதர் சொல்றார், இந்த ஜாபிர் இப்னு சுலைம் சொல்றார், நான் கொஞ்ச நேரம் அங்கே போனேன், கொஞ்ச நேரம் அங்கே போனேன். போனதற்கு பிறகு கொஞ்ச நேரம் அங்கே போனதற்கு பிறகு அவர் பக்கத்தில் போய் சொன்னேன், நீங்க தான் அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்லாம அலைக்கஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்றாரு. இந்த மனிதர் என்ன சொல்றாரு? ஜாபிர் இப்னு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சொல்றாரு, அலைக்கஸ்ஸலாம் யா ரசூலல்லாஹ். இதை கேட்டவன் நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுங்க, அலைக்கஸ்ஸலாம்னு சொல்றாரு. ஏன்னா அலைக்கஸ்ஸலாம்னு சொல்றது மையத்துக்கு தான் சொல்லணும், நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க. இன்னைக்கு பார்க்கணும், நம்ம ஒருத்தர் சொல்லிட்டா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றது
பதில் சொல்லுவது வாஜிப். அப்ப அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னா வ அலைக்கும் ஸலாம் பதில் அப்பதான் சொல்லணும். ஆனா ஒரு மனிதர் பார்த்த உடனே அலைக்கும் ஸலாம் சொல்லக்கூடாது. பார்த்த உடனே அலைக்கும் ஸலாம் சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். பதில் தான் அலைக்கும் ஸலாம் சொல்லணும். ரெண்டு மனிதர்கள் ஒரே நேரத்தில் சந்திக்கிறாங்க. இவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாரு, அவரும் அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே பதில் சொல்றது வாஜிப். வலைக்கும் சலாம் வலைக்கும் சலாம் ரெண்டு பேரும் சொல்லணும். ரெண்டு பேரும் மீது வாஜிப். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால சலாம் சொல்லுவது எப்படி சுன்னத்தோ அதற்கு பதில் சொல்வது வாஜிபாக இருக்கிறது. பெருமானார் இந்த இடத்துல உங்க இஷ்டத்துக்கு சலாம் சொல்லக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் தான் சொல்லணுமே தவிர நீங்க அலைக்க சலாம்னு சொல்லாதீங்க. பெருமானார் சொன்னாங்க ஒருத்தரை பார்த்தோம்னா அலைக்க சலாம் சொல்லுங்க. அதுல இருந்து என்ன வளர்ந்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் சொல்லணும். அதை தவிர எதையும் சொல்லக்கூடாது. இப்ப நம்ம உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாகணும்னு தமிழ்ல சொல்லிடலாம். ஆனா தமிழ்ல சொன்னா அதனுடைய அர்த்தம் உண்டாயிடும், அவருடைய அர்த்தம் கிடைச்சிடும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கற்றுக் கொடுத்தாங்களோ அது கிடைக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி சொல்ல முடியாது. சுன்னத்தை பின்பற்றிய பாக்கியம் கிடைக்காது. அதனால அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லணும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹ் சொன்னது மாதிரி சொல்லுவதுதான் தாழ்த்தல். ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தூங்குகிற போது ஒரு மனிதரை பார்த்து ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, என் அன்பு தோழர், நீங்கள் தூங்குகிற போது ஆமன்னு பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த அப்படி சொல்லி ஓதி பெருமானார் சொல்லி கொடுத்தார். எல்லாம் கவனமா கேட்கணும். ஆமன்னு பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. யா அல்லாஹ், நீ எங்களுக்காக இறக்கிய வேதத்தை, எங்களுக்காக அனுப்பிய தூதரையும் நான் ஈமான் கொண்டேன் என்று துஆ செய்து நீங்க படுங்கன்னு சொல்லி பெருமானார் சொல்லி கொடுத்தார். இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம பிள்ளைங்களை சொல்லித்தரோம்? வீட்டில் சாயங்காலம் ஆயிரம் ஒரு சீரியல், அதை பார்த்து கொண்டே இரவு ஒரு பிள்ளைகள் தூங்கிடுறாங்க. இதனால என்ன ஆகுதுன்னு சொன்னா மெமரி பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். டிவியை ஒரு வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிற பிள்ளைகள் கண்ண முடிஞ்சாங்கன்னு சொன்னா யாரா இருந்தாலும் சரி, சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளையா இருந்தாலும் சரி, ஒரு வெளிச்சத்தை பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் சாதாரண பார்க்கணும். ஏன்னு சொன்னா அந்த வெளிச்சத்தோட பிள்ளைகள் கண்ணை மூடிட்டாங்க தூங்கிட்டாங்கன்னு சொன்னா மெமரி பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறையாது. மெமரி பவர் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிச்சு, சமுதாயத்தில் முஸ்லிம்களுக்கு வேலை கிடைக்காது. முஸ்லிம்களுக்கு வேலை கிடைக்கல, சமுதாயத்தில் முஸ்லிம்களுக்கு ஒரு மதிப்பே இருக்காது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் வீட்டில் பிள்ளைகளை ஒழுங்கா வளர்த்ததில்லை. அதனால இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவங்க தெரியல. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாரி கற்றுக் கொடுத்துட்டு நீண்ட நாட்கள் கருத்து கேட்கிறாங்க. நான் உங்களுக்கு ஒரு துவாவை கற்றுக் கொடுக்குறேன் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த சாரி சொல்றாரு, ஆமன்து பிகிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ பி ரசூலிக்கல்லதி அர்ஸல்த. இப்ப இவர் சொன்னதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க வ பி நபியிக்கல்லதி அர்ஸல்த. ஆனா இவர் சொல்ற அது ரசூலிக்கல்லதி அர்ஸல்த. நபிக்கு ரசூலுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் கிடையாது. ஆனால் இருந்தாலும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் சொல்லி கொடுத்தது மாதிரி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. பெருமை தான் வளர்க்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அது போன்று செய்வதான் பறக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு நேரத்தில் சஹாபாக்களை பார்ப்பதற்காக வருகிறார். சஹாபாக்கள் என்ன செய்கிறார்கள் பார்ப்பதற்காக தஹஜ்ஜுடைய நேரத்தில் வருகிற போது அங்கே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை உள்ளாக ஓதி கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனை உள்ளாக ஓதி கொண்டிருப்பதை பார்த்து சொல்கிறார்கள். சிறு தூரம் சொல்கிறார்கள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் குர்ஆனை சத்தமிட்டு ஓதினார் தஹஜ்ஜுடைய நேரத்தில். ஆனால் நம்ம என்ன செய்வோம்? தஹஜ்ஜுடைய நேரத்தில் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ததஜாபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அவருடைய விழாப்புறங்கள்லாம் இரவு நைட்ல தூங்கல, அல்லாஹ்வை தியானிப்பதிலே, அல்லாஹ்வை வணங்குவதில் அவருடைய விழாப்புறங்கள்லாம் ஈடுபட்டிருக்கு. ஆனா இன்னைக்கு நம்ம காலையில் ஆண்கள் பதக்குறைக்கு வராங்கன்னு சொன்னா வீட்டில் கதவெல்லாம் மூடிட்டு மெதுவா வருவாங்க. உள்ள முடிச்சிடக்கூடாது, மனைவி முடிச்சிடக்கூடாது, யாரும் முடிச்சிடக்கூடாது, மெதுவா வரும். வீட்டில் வண்டி எடுத்து பள்ளிவாசலுக்கு காலையில் பதினெட்டு வரும்போது அப்படியே மெதுவா கதவை மூடிட்டு அப்படியே மெதுவா வரும். கண்ணியத்திற்கு எல்லா வெளியாகவே
நான் மட்டும் 10 வீட்டுக்கு சொல்றதுக்கு போயிட்டு நீங்க எல்லாம் தூங்கி அப்படியே தூங்கவே நடந்துச்சு இப்படி. அப்ப இரவு முழுக்க நாம் இரவு பிள்ளைகளுக்கு தூங்குகிற போது துவாக்களை சூறாக்களை சொல்லிக்கொண்டு தூங்க வைக்கணும். காலையில் சீக்கிரமாக எழுந்து தகச்சத்துடைய தொகையை பார்க்க. ஒரு மனிதன் தகச்சத்துடைய தொகையை தொடர்ந்து சொல்கிறார் சொன்னால் அல்லாஹ் அவருடைய துவாவை சீக்கிரமாக அங்கீகரிக்கக்கூடியவர்கள். அதனால் அங்கீகரிக்கக்கூடிய அல்லாஹ் நிலையாது. அதற்கு அபூபக்கர் சித்திக் அவர்கள் கொஞ்சம் சத்தத்தை குறைச்சு ஓடுறாங்க. அதற்கு உமர் அவர்கள் கத்தி ஓடுறாங்க. மறுநாள் காலையில் நல்ல கவனமாக கேட்கும். மறுநாள் காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களை கூப்பிட்டார். இங்கே வாங்க. நேற்று இரவு நேரத்தில் தகச்சத்துடைய நேரத்தில் வருகிற போது நீங்கள் தொழுது கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் குர்ஆனை மெதுவாக ஓதுகிறீர்களே, காரணம் என்று கேட்கிற போது அதற்கு ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் சொன்னார்கள், அஸ்மஅது மன் நாதி. நான் சொல்லுகிற போது யாருக்கு பேசுறேன்? அல்லாஹ் கூட பேசுறேன். அல்லாஹ் எனக்கு கூடனா? அல்லாஹ் செவிடனா? அதான் நான் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் கேட்கும். நான் மெதுவாக சொன்னாங்க, சத்தமா சொன்னாங்க. யாரும் சொல்லலாம் அல்லாஹ் கேட்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய பார்வை அல்லாஹ்வுடைய கேட்கிறத மெதுவாக சொன்னாங்க கேட்கலாம். மறைவானவற்றை மறைந்தவனாக இருக்கிறான். அதனால நான் மெதுவாக ஒன்று யாரும் சொல்லலாம்னு சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு வராங்க. அவங்க கேட்கிறாங்க, ரசூலா நேற்று இரவு நீங்க ஏன் சத்தம் விட்டு ஓடுறீங்க? அதுக்கு உமர் ரலியல்லாஹு யார் ரசூலல்லா ஊத்திகள் வஸ்னான் வஅதூது ஷைத்தான். யார் யாரெல்லாம் இரவு நேரத்தில் தகஜத்து சொல்லாம தூங்குறாங்களோ அவங்களை எழுப்புறேன், சைத்தானை நிறைக்கிறேன். இதுக்காக நான் சத்தமோடு ஓடுறேன். குர்ஆனை எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் சைத்தான் இருக்க மாட்டான். அதான் சொல்றாங்க, நான் தகஜத்துடைய நேரத்தில் குர்ஆனை சத்தமாக ஓடுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் சைத்தானை விரட்டுகிறேன். யார் யாரெல்லாம் இரவு நேரத்தில் தூங்குறாங்களோ அவங்களை நான் விழிக்க வைக்க எதிர்த்தாங்க சத்தமாக இருக்கிறாங்க. நீ பார்க்கலாம், இரவு நேரத்தில் தூங்குறோம், காலையில் எதிர்க்கிறதுக்கு பச்சை முடியுது, 7 மணி ஆகுது. பிள்ளைகளை மக்கள் கருத்து கூட பிள்ளைகள் வீட்டில் பெற்றோர் எதிர்க்கிறது இல்லா மாஷா அல்லாஹ் பாதுகாப்பு கணித்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியாக எந்த வீட்டில் குர்ஆனுடைய வசனங்கள் அதிகமாக ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் சைத்தானுடைய செயல்கள் இருக்காது. இன்னைக்கு நம்ம குர்ஆனை ஒரு பீரோவில் மூடி வச்சிருக்கோம். குர்ஆனுடைய வசனங்கள் பொறித்திருக்கக்கூடிய ஒரு குர்ஆனை பீரோவில் மூடி வச்சிருக்கோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, அதனால என்னோட பிள்ளைக்கு ஓதி பாருங்க கூட்டாங்க. அந்த வீட்டுக்குள்ள நுழைச்சோம். குர்ஆனை எடுத்து ஓதுறதுக்காக கேட்டேன், உங்க வீட்டில் ஏதாவது குர்ஆன் இருந்தா கொண்டு வாங்க, பிள்ளைக்கு ஓதி பார்க்கணும். பார்க்காம ஓதலாம், ஏதாவது பார்த்து ஓதலாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு கிட்டத்தட்ட 4 மணி நேரம் தேடினாங்க குர்ஆன். 4 மணி நேரம் தேடி அந்த குர்ஆனை எடுத்து வந்து என் கையில் கொடுத்த போது அந்த குர்ஆனை திறந்து பார்க்கிற போது அந்த குர்ஆனை துவக்கி விட்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இது போன்ற சமுதாயத்தில் சொன்னது சுமையாவின் வாரிசுகள் கதீஜாவின் வாரிசுகள் தான். நாம் எல்லாம் இந்த ஜோசியர்களை நம்புவது மார்க்கத்தில் இல்லாத விஷயம். இவங்க ஜோசி ஜாதகம் கொடுத்து வச்சிருக்காங்க. குர்ஆன்ல வந்த ஜாதகம் நல்லா இருக்குமா? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இவ்வளவு ஒரு சிறுத்தையை வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அவங்களுடைய அப்பே அவங்களோட பிரிச்சு போடும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியாக அல்லாஹ் பாதுகாக்க. அதனால குர்ஆனை எந்த அளவிற்கு அதிகமாக ஓதுகிறோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 நாட்கள் உங்கள் வீட்டில் சூரத்துல் பக்ரா ஓதப்படும் சொன்னார், உங்கள் வீட்டில் சைத்தான் இருக்க மாட்டார். அதை எந்த வீட்டில் ஓதும் சூரத்துல் பக்ரா அல்ஹம்துலில்லாஹ் ஓதுறதுக்கே நேரம் இல்லாதது. பக்ரா ஓதுவதற்கு எப்படி ஓதுறது? வீட்டில் சீரியல் பார்ப்பதற்கு நேரம் இருக்குது, வீட்டில் மற்ற வேலைகள் செய்வதற்கு நேரம் இருக்குது, அடுத்தவரை பற்றி பேசுவதற்கு நேரம் இருக்கிறது, எல்லா வேலைகளும் செய்வதற்கு நேரம் இருக்கிறது, சாப்பிடுவதற்கு நேரம் இருக்கிறது, தூங்குவதற்கு நேரம் இருக்கிறது, எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. குர்ஆனை ஓதுவதற்கு, அல்லாஹ் கொடுத்த வேதத்தை ஓதுவதற்கு, கலாமை ஓதுவதற்கு, அல்லாஹ் நமக்காக வேதத்தை ஓதுவதற்காக ஒரு கொஞ்ச நேரத்தை ஒதுக்குறதுக்கு மனசு வரும். ஒருத்தர் உட்காந்து சைத்தான் இருக்கு செய்யறாரு. எப்படிங்க சைத்தான் இருக்கு செய்யறாரு? அல்லாஹ் நன்மை கொடுத்துவானா? ஒருத்தர் துரோகம் திருக்கு செய்யறாரு. அல்லாஹ் நன்மை கொடுத்துவானா? துரோகம் யாரு? மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த ஒரு பெரிய கொடியவர். அவங்களோட பேரை சொன்னா அல்லாஹ் நன்மை கொடுத்துவானா? ஆனா குர்ஆன்ல சைத்தானோட பேர் வந்தாலும் சரி, துரோகமுடைய பேர் வந்தாலும் சரி,
அந்த பிறகம் என்ற 5 எழுத்துக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் அல்லாஹ் 10 நன்மை கொடுக்கிறான். 5 எழுத்துக்கு 5 நன்மை கொடுக்கிறான். நீ 1000 தடவைகள் குர்ஆனை ஓதுகிற போது பிரவுன் என்று சொன்னார் அல்லாஹ் தஆலா குர்ஆனுடைய வசனத்திற்கு பிரவுன் என்ற வார்த்தைக்கு அல்லாஹ் நன்மை கொடுக்கிறான். அப்படிப்பட்ட சிறந்த குர்ஆனை ஓதுவது. இது நிறைய பேர் குர்ஆனை ஓத தெரியல, ஓதுவதற்கு கற்றுக்கொள்கிற ஆசை உள்ளவர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஓத தெரிந்தும் கூட ஓதுவதற்கு விரும்புவதில்லை. இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருக்கிறார். வெளியிட்டிருக்கிற அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால குர்ஆனை அதிகமாக ஓதுவது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நான் சத்தமிட்டு எதுக்கு நான் ஓதுறேன், ஷைத்தான வரட்டுறதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்களை எழுப்புறதுக்காக ஓதுறேன்னு சொன்னாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அபூ பக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, அபூ பக்கரே இருப்பழ கலீலா, உங்களுடைய சத்தத்தை நீங்கள் ஓதுகிற போது கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் கூடி. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு சொன்னாங்க, உமரே இஸ்பல் கலீலா, நீங்கள் உங்களுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க. இதிலிருந்து என்ன வளருது? உங்களுடைய இஷ்டத்துக்கெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. நீங்க உங்களை இஷ்டத்துக்காக வேண்டி, நீங்கள் உங்களுடைய இஷ்டத்துக்காக வேண்டி நீங்க சத்தத்தை கூட்டி ஓடுறது, நீங்க குறைச்சி ஓடுறதா மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதுதான் செய்யணும். அல்லாஹ் ரசூல் சொல்றது தான் செய்யணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலா தஜ்ஹரு பிஸ்ஸலாத்திக வலா துதாஃபிரு பிஹா, நீங்கள் உங்கள் தொழுகையை சத்தத்தை அதிகப்படுத்தாதீர்கள், சத்தத்தை குறைத்து ஓடாதீர்கள். இதற்கு ரெண்டுக்கும் மத்தியில் நீங்கள் நீளமாக குர்ஆனை நடுநிலைமையாக ஓதுவது. அல்லாஹ் சொல்றான், நீங்க உங்க இஷ்டத்துக்கு அதிகமாக ஓதுறீங்க, நீங்க குறைச்சி ஓதுறீங்க, இப்படிலாம் செய்யாதீங்க, நடுநிலைமையாக ஓதுற. இந்த பெருமான சுட்டி காட்டுவதற்காக வேண்டி இப்படி செய்யறாரு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் ரசூல் என்ன சொல்லியிருக்காங்களோ அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் ஒருவர் மகரிப் தொழுகைக்கு பிறகு மாலை நேரத்தில் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பாயாக என்று 7 முறை ஓடுவாரோ, கவனமா கேட்கணும். யார் ஒருவர் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாக என்று 7 முறை ஓடுவாரோ, அவர் மறுநாள் காலை வரை மூத்தாகிவிட்டால் அவரை நரக நெருப்பு தொடாது என்று சொன்னார். மறுநாள் காலையில் ஒரு மனிதர் சுகுப நேரத்தில் எவரொருவர் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று 7 முறைகள் ஓடுவாரோ அவர் மாலையை மூத்தாகுவதற்கு மாலையோடு மூத்தாயிட்டால் அவர் நரக நெருப்பு தொடாது. இது பெருமானாருடைய வாக்கு. அதுக்காக ஒருத்தர் எனக்கு அறவை ஓட முடியாது, நரக நெருப்பு போயிட்டு பாதுகாத்து, நரக நெருப்பு போயிட்டு பாதுகாத்து ஒருத்தர் 7 முறை சொல்றாரு. இது சொல்றது வேணா கூடலாம், ஆனா பெருமானார் சொல்லிக் கொடுத்ததை போன்று சொல்லாத வரை அதுல வரக்கத்து இருக்காது, அதுல ரூல் இருக்காது. சாதாரண விஷயம் அல்லாஹ்வும்ம அஜிர்னி மினன் நார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அதனால அல்லாஹ் ரசூலும் எதை நமக்கு சொல்றாங்களோ அதைத்தான் செய்யணும். பிறகு அந்த மனிதர் இப்ப நம்ம ஹதீஸுக்கு போறோம். ஜாபிர் பின் சுலைம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து கேட்கிறாங்க, நீங்க தான் அல்லாஹ்வின் தூதரா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க தான் அல்லாஹ்வின் தூதரா? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் தான் அல்லாஹ்வின் தூதர் சாதாரணமா சொல்லல, ஆனா கவனமா கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது துக்கம் வந்தால், உங்களுக்கு ஏதாவது சிரமம் வந்தால், நீங்கள் எந்த ரப்புவை அழைத்தீர்களோ அந்த ரப்புடைய தூதர் தான். உங்களுக்கு ஏதாவது வறுமை ஏற்பட்டால், பஞ்சம் ஏற்பட்டால், நீங்கள் எந்த ரப்புவை அழைப்பீர்களோ, எந்த ரப்பு உங்களுடைய பஞ்சத்தை போக்குவானோ அந்த ரப்புடைய தூதர். நீங்கள் பாலைவனத்தில் நீங்கள் தனியாக ஒதுக்கிவிட்ட போது, உங்களுடைய ஒட்டகம் உங்களை விட்டு காணாமல் சென்றுவிட்ட போது, நீங்கள் எந்த ரப்புவை அழைக்கிறீர்களோ அந்த ரப்பு உங்களுக்கு ஒட்டகத்தை மீண்டும் கொடுப்பானோ அந்த ரப்புடைய தூதுவன் நான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்கிறார், யார் சொல்லலாம், எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்கள, எனக்கு ஏதாவது ஒரு உபதேசம் பண்ணுங்கள. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறார், ஜாபிர் பின் சுலைம். அப்ப பெருமானார் சொல்றாங்க, லா தசுப்பன்னா அலா. அல்லாஹ் கவனமா கேட்கணும். பெருமானார் உபதேசம் செய்யறாங்க, 6 உபதேசம் செய்யறாங்க. முதல் உபதேசம் சொல்றாங்க, லா தசுப்பன்னா அலா,
நீங்கள் யாரையும் குறை கூடாதீர்கள், நீங்கள் யாரையும் திட்டாதீர்கள். பெருமானார் இருக்கு முன்னாடி அந்த சகாபியை பார்த்தது கிடையாது, அந்த சகாபியை பெருமானாரை பார்த்தது கிடையாது. ஆனா அந்த சகாபியை பார்த்தவங்க ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிற வார்த்தை, நீங்க யாரையும் திட்டாதீங்க, லா தசுப் பண்ணாதா, நீங்க யாரையும் திட்டாதீங்க. இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம், வீட்டுல போன உடனே நம்ம வீட்டுல வாங்கி வச்ச டீ அப்பதான் அம்மா போட்டு டேபிள்ல வச்சிருப்பாங்க, புள்ள வந்து தட்டி எங்க தட்டி உடக்கலாம் மூதைக்கு தனிய இப்பதான் டீ எடுத்து வச்சேன் குடிக்கியா, இப்ப அடுத்த டீ வைக்குமா, சாதாரண டீ, இதற்கு பிள்ளைகளை முடிகிற சாதம். அல்லாஹ் பாதுகாக்க தெரியக்கூடிய அல்லாஹ்வின் மனிதனுக்கு சொன்னால் தவறு செய்யக்கூடியவர், மனிதன் தவறு செய்யாதவன் மனிதனாக இருக்க முடியாது, அவர் மறக்காமத்தான் இருக்க முடியும். தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு. அந்த தவறு செய்கிற மனிதனுக்கு அவர்கிட்ட சொல்லணும், நான் தவறு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்தான் சொல்லணும் தவிர அவருடைய குறைகளுக்கு பக்கத்து வீட்டில் எயிட்டு வீட்டில் சொல்லுங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஈஸியான சூரா, தெரிஞ்ச சூரா. இந்த சூரா அல்லாஹ் என்ன சொல்றான், யார் குறை பேசி புறம் பேசி குறை கூறி செய்கிறார்களோ அவர்களுக்கு நாளை வறுமையில தேடுறார், வேற எதுவுமே கிடையாது, அவங்களுக்கு கேடு கொண்டாடுறது. அல்லாஹ் சொல்றேன், நீங்க குறை கூறி என்ன செய்யும், அல்லாஹ் பாதுகாத்து கணிதத்துக்கு அல்லாஹ் நல்லதே. அதனால பிறருடைய குறைகளை நம்ம தேடி தெரியக்கூடாது. ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுக்கு தன் கண்ணில் இருக்கிற பெரும் மரத்தை மறந்து விடுகிறான், பிறகு கண்ணில் இருக்கிற சிறு துருமையும் கண்டு விடுகிறான். அடுத்த உன் கண்ணில் இருக்கிற சின்ன துருமையை பார்த்து உன் கண்ணை துரும்புறான்னு சொல்லிடலாம். ஆனா இவன் கண்ணில் ஒரு பெரிய மரமே இருக்குது, இவன் வாழ்க்கையில பெரிய ஓட்டையே இருக்குது, இவன் அதை பார்க்கறது இல்லை. அடுத்த வாழ்க்கை என்ன, அடுத்த வேலை தவிர்த்துட்டான், அதைதான் பார்ப்பான், இவன் பார்க்க மாட்டான். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிம் ஒரு ஆறு முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு கண்ணாடி. கண்ணாடி சொன்னா ஒரு முஸ்லிம் ஏதாவது குறை சொன்னா அவசரமே சொல்லணும், நீங்க எப்படி செய்வீங்க, தவறா செய்வீங்க, திருந்தீங்க அப்படின்னு சொல்லி. நீங்க நம்ம ஓதுற குரான்ல நிறைய விஷயங்கள் தப்பா ஓதுவோம், அப்ப பெரியவங்க நம்ம சொல்லுவாங்க, நீங்க உங்க குரான்ல ஓதுறீங்க, இது தவறா ஓதுறீங்க, திருந்தீங்க. இதுதான் சுலபம். இதை போய் அடுத்தவங்களுக்கு சொல்லி இவர் தப்பா ஒரு ஊரெல்லாம் பரப்பி, இவர் இந்த தவறு செஞ்சார் ஊரெல்லாம் பரப்பி, கடைசியில வந்து நான் உங்களை திருத்துறதுக்காண்டி சொன்னேன்னு சொன்னா இது என்ன திருத்துறதா? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு கண்ணாடி. கண்ணாடி சொன்னா இவருக்கு போய் அவங்க சொன்னா அவருக்கு செய்ய மாட்டோம், மற்ற யாரையும் சொல்லுங்க. நான் தப்பு பண்ணாதா, நீ யாரையும் இருக்காரு, மனுஷன் தவறு செய்யலாம், தப்பு இல்லாத வரலாம். அதனால அப்படியே சொல்லி சொல்லி வாழ்க்கை கொடுத்துட்டு ஒன்று திருடி இருப்பாரு, அதுக்காண்டி ஒரு திருடிட்டாருன்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் அவனை சொல்லு சொல்லி வாழ்க்கை முழுக்க அவனுடைய மனது நொந்து வாழ்கிற நிலைமைகளை இந்த உலகத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம். அவர் ரொம்ப செஞ்சிருப்பாரு, அல்ல நம்ம மன்னிச்சதல்லா, நான் திருடி விட்டேன், இனிமே என் வாழ்நாளில் ஒருபோதும் திருட மாட்டேன் என்று ஒரு மனிதர் தௌபா செய்திருப்பார். ஆனா அதை கூட தெரியாம அவரை திருடன் சொல்லி 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 வாழ்க்கை முழுக்க ஒரு மனிதனுடைய மனதை நோக்கடிக்கிற நிலைகளை நாம் உலகத்துல பார்க்கிறோம். நீங்க யாரையும் இருக்காது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஒரு மனிதனுடைய முடிவு அல்லாஹ் தான் தெரியும், நமக்கு என்ன தெரியும்? ஒரு மனிதன் திருடி இருப்பாரு, அவனை பார்த்து திருடா, இவனை நாளைக்கு சொத்துக்கு போவானா, ஒருத்தனை பார்க்கணும், ஒருத்தனை திட்டான், அவனை பார்த்து சொல்றது, நீ என்னை எதிரியா, உனக்கு சொத்து கிடையாது, 20 சொத்துக்கு வழக்கு வாங்கி வச்சிருக்கிற மாதிரி, 20 வரிசையா எல்லாத்தையும் ஒழுங்காக அனுப்புற மாதிரி இவர் சொல்லுவார், சரியா உனக்கு சொத்து கிடையாது. ஒரு மனிதனுடைய முடிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும், யாருக்கு தெரியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கைபர் போர்ல நடந்துகிறது, பெருமானாருடைய சஹாபாக்கள் தோழர்கள் எல்லாம் போர்க்களத்துல போரிட்டுக் கொண்டிருக்கிறார்கள், கடுமையான ஒரு சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்துல ஒரு ஆடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, எல்லாம் கவனமா கேட்கணும், ஒரு ஆடு வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடையம் வராது. யாரோ முகமது சொல்றாங்க, அவருடைய தலைமையில அந்த அரசனுடைய தலைமையில ஒரு படை போரிட்டுக் கொண்டிருக்கிறது, அவரை நம்ம பார்க்கணும்னு சொல்லி அந்த சகாபி போல அந்த மனிதர், அதுக்கு முன்னாடி ஒரு சகாபி கிடையாது, அந்த மனிதர் போல முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி போனா ஒரு கூடாரத்துல தரையில உட்கார்ந்து இவருக்கு பார்த்தோம்னா ஆச்சரியம், இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கூட்டத்தினுடைய அரசன் ஒரு
நீங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா, நான் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள எனக்கு நீங்க என்ன சொல்லி தரீங்கன்னு கேட்டாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பற்றியும் ஈமானை பற்றியும் அந்த மனிதருக்கு எடுத்துக்கலாம். கவனமா கேளுங்க, கேட்கக்கூடிய விஷயங்களை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈமானை பற்றி இஸ்லாத்தை பற்றி அவங்க சொன்னதுக்கு பிறகு அந்த மனிதர் சொன்னாரு, நான் முஸ்லீம் ஆகிட்டா எனக்கு என்ன சொல்றீங்க? அது நபிகள் சொன்னாங்க, நாங்கள் உங்களை மாறுபாக அழைத்துக் கொள்வோம், உங்களுக்கு எந்த பிரச்சனை நாங்கள் உதவி செய்வோம். அப்ப பெருமானார் அந்த மனிதர் கேட்கிறாரு, என்ன போய் மாறுபாடு அனுப்புறீங்க? நான் கருப்பா இருக்கிறேன், நீங்க எவ்வளவு செய்யாது, என் மேல கெட்ட நாத்தம் அடிக்குது, ஆடு வச்சு கொண்டிருக்கிறேன், நீங்க உங்கள்கிட்ட நறுமணம் உடைச்சிட்டு நீங்க போய் என்ன போய் எப்படி மாறுபாடு அனுப்பிங்க? பெருமானார் சொன்னாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நாங்கள் கண்டிப்பாக அந்த மனிதன் உடனே கையை கொடுக்கிறார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. ஈமான் சொல்ல கலிமா சொன்னதுக்கு பிறகு அந்த மனிதன் கேட்கிறார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், நான் இப்ப ஏதாவது அமல் செய்யணும், நான் என்ன அமல் செய்யணும் சொல்லுங்க கேட்கிற போது பெருமானார் சொன்னாங்க, என் அன்பு தோழர், இந்த நேரத்தில் உங்களை கொடுக்க போகணும்னு சொல்றதுக்கு தொழுகைக்குரிய நேரமும் அல்ல, உங்களுக்கு நோக்கு வைக்கன்னு சொல்றதுக்கு ரமணானுடைய மாசமும் அல்ல, உங்களை தக்காத்து கொடுங்கன்னு சொல்றதுக்கு ஒரு தகுதியும் கிடையாது, நீங்க சத்து செய்ய போகணும்னு சொல்றதுக்கு நச்சுடைய மாதமும் கிடையாது. இந்த நேரத்தில் நீங்க செய்ய வேண்டிய ஒரே ஒரு அமல் போர்க்களத்தில் கலந்து கொள்ளணும், போர்க்களத்தில் சேர்ந்து எதிரிகளை வெட்டணும். இதுதான் நீங்க அல்லாஹ்வுடைய பாதை செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம். அது சாகி சொல்றாரு, அப்பனா உடனே கிளம்ப. பெருமானார் சொன்னாங்க, நீ ஆடு வச்சுட்டு வந்தீங்களா இல்லையா, அந்த ஆட்டை ஒப்படைச்சிட்டு அப்புறம் வாங்க பார்த்தீங்களா? இந்த இடத்துல அதான் எவ்வளவு நுட்பத்தை வச்சிருக்கான். ஒரு பொருளை ஒரு மனிதன் நமக்கு அமானிதமாக கொடுத்தா அதை நேற்று ஒரு அந்த ஆடை அவர் கொடுத்துருக்காரு, அதனால அந்த ஆட்டை ஒப்படைச்சுவாங்கல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இன்னைக்கு நம்மள்ட்ட அமானிதம் எப்படி ஒப்படைக்கப்படுது, எப்படி பார்க்கப்படுது? ஒருத்தர் சொல்லுவாரு, நான் ஒரு விஷயம் சொல்றேன், யார்கிட்டயுமே சொல்லிடாங்க, இது ஒரு அமானிதம், ஆனா அதை பாதுகாக்கிறது இல்லை, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கிறது. கணிக்கக்கூடிய அல்லாஹ் நல்லடியார்கள் இந்த சராசரி போய் ஆட்டை ஒப்படைச்சிட்டு ஆட்டையெல்லாம் ஒப்படைச்சிட்டு போர்க்களத்துல போட்டு சண்டை போற எதிரிகளை நோக்கி தன்னுடைய வாழ்க்கையை வீசுகிறார். வாழ்க்கையை வீசி முடிஞ்சதுக்கு பிறகு எதிரிகளை நோக்கி எதிரிகள் வாழாத வெட்டி முடிக்கும் போது கடைசியில் சகிதார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இஸ்லாத்துக்கு வந்தார், கொஞ்ச நேரத்தில் சகிதாயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களம் முடிந்ததற்கு பிறகு இஸ்லாத்திற்கு வெற்றி கிடைத்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு எல்லா சஹாபாக்களை உடலை எடுத்து தொழுகைக்கு அடக்கம் செய்யலாம் என்று எல்லா சஹாபாக்கள் உடலை புரட்டுகிற போது இந்த ஆட்சியுடைய இந்த சஹாபியுடைய உடல் கிடைக்கிறது. பெருமானாருடைய தோழர்கள் எல்லாம் இது யாருக்கும் தெரியலையே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. பெருமானார் சொல்றாங்க, யாரும் சொல்லலாம், இந்த ஜனாதா இந்த சஹாபி யாருன்னு தெரியவில்லை, நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுகிற ஒரு பெருமானார் நான் சொல்றேன். பார்க்கிறார்கள், அந்த ஜனாதாவை முகத்தை பார்க்கிறார், முகத்தை பார்க்கிறார். கொஞ்ச நேரத்திற்கு முன்பதாக இந்த மனிதர் ஆடு வைத்துக் கொண்டிருந்த ஒரு ஆட்டிலே சிறிது நேரத்திற்கு முன்பதாக இந்த இடத்துல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர், இஸ்லாத்திற்காக அவருடைய உயிர் பிரிந்துவிட்டது. இவர் இதுவரைக்கும் நோன்பு வைக்கல, அல்லாஹ்விற்கு தர வேண்டிய ஒரு சஜிதா கூட செய்யவில்லை, இவர் நோன்பு வைக்கல, ஜக்காத் போடல, ஹஜ் செய்யல, ஆனால் இவர் ஜன்னத்தில் சொர்க்கத்தில் இருக்கிறார் என்று நான் சாட்சி. எதற்காக வேண்டும்? அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ் ரசூல் சொன்னதை செஞ்சதுக்காக வேண்டும். இவர் இப்ப இவர் முன்னாடி வரைக்கும் காசியா இருந்தார், மாற்று மதத்தை பின்பற்றி கொண்டிருந்தார். ஆனா இப்ப என்ன ஆயிட்டாரு?